வணக்கம் டாக்டர். வாங்க வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. வரவேற்பெல்லாம் பலமா இருக்கே. உங்க ஆயின்மெண்ட் தரணும்னே என் உடம்புல இருக்க வலியெல்லாம் பஞ்சா பறந்துருச்சு டாக்டர். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க மட்டும் இல்ல, இந்த ஏரியாவிலே நான் தான் கைராசியான டாக்டர்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உங்க சிரிப்பு தான் டாக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் டாக்டர் நேர்ல வந்து நன்றி சொல்லலாம்னு வந்தேன். என் உள் மனசு சொல்லுச்சு, நீங்க வருவீங்கன்னு, நன்றி சொல்ல வருவீங்கன்னு நினைச்ச, வந்துட்டீங்க. ஆமா, நீங்க எந்த ஊரு, என்ன பண்றீங்க? நாங்க ஹைதராபாத்ல நகை கடை வச்சிருக்கோம் டாக்டர். என் ஹஸ்பண்ட் தங்க குவாரி நடத்துறாரு டாக்டர். அதுவும் இல்லாம பழைய காலத்து தங்க காசு எங்க கிட்ட நிறைய இருக்கு டாக்டர். பழைய காலத்து காசுங்களா? அத்தனையும் தங்கமா? அத்தனையும் திப்பு சுல்தான் காலத்து புதையல்கள் டாக்டர். ஆச்சரியமா இருக்க. திப்பு சுல்தான் காலத்து புதையலா? அதெல்லாம் விலை மதிப்பற்றதாச்சே. பா 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 பா. அதெல்லாம் வெள்ள மதிப்பற்றது. எப்படி கிடைச்சது? குவாரிய தூண்டும் போது தங்கம் கட்டி கட்டியா கிடைச்சது டாக்டர். என்னங்க, ஆந்திராவில தானே கோளாறு தங்க வயலே இருக்கு. இன்னும் என்னென்ன வயல் இருக்கோ நல்லா தோண்டி பாருங்க, இன்னும் கிடைக்கும். எங்க ஸ்டாஃபிங் மூலியமா சப்ளை பண்ணா போலீஸ் ரைடு ஜாஸ்தி டாக்டர். அதனால யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு நானே நேரடியா வந்து கொடுத்துருவேன் டாக்டர். ஆமாங்க, போலீஸ் சொல்ல தாங்க முடியல. ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து கொண்டு வருது அவ்வளவு சிரமமா இருக்கு. நீங்க பண்றதுதான் சரி. நீங்க இருக்கிற நிறைய நகை கடைகளுக்கும் உங்களை மாதிரி டாக்டர்ஸ்க்கும் பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ்க்கும் நானே நேர்லயே வந்து கொடுத்துட்டு போயிடுவேன் டாக்டர். அப்படியா? ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர். எல்லா தங்கத்துக்கும் ரிசிப்ட் இல்லாதனால எல்லாம் பாதி ரேட்டு தான் டாக்டர். பாதி ரேட்டுக்கு தருவீங்களா? நீங்களும் வாங்கி போடுங்க டாக்டர். காற்று போதே தூத்திக்கோங்க. பாதி வேலைன்னா நம்மள கொஞ்சம் தங்கத்தை வாங்கி போடலாமே. டாக்டர் உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. இப்ப எவ்வளவு வச்சிருக்கீங்க? டாக்டர் இப்ப கூட என்கிட்ட 2 கோல்ட் காயின் இருக்கு. இது எடுத்துட்டு போய் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எவ்வளவு தங்கம் வேணும்னு சொல்லுங்க, நானே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? எத்தனை கேரட்? இது 42 கேரக்டர் டாக்டர். வெயிட்ட பாத்தீங்களா? என்ன ரேட்டுங்க? ஒரு காயின் 1 லட்சம் ரூபாய், 2 காயின் 2 லட்சம் ரூபாய் டாக்டர். பரவாயில்லைங்க, விலை கம்மியா தான் சொல்றீங்க. நல்ல வேலை, என் பொண்டாட்டிக்கு நகை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தெய்வம் மாதிரி வந்தீங்க. தெய்வம்லாம் சொல்லாதீங்க டாக்டர். உங்களுக்கு தேவைப்படுது, என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு சப்ளை பண்றேன். இதுக்கு எதுக்கு நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? இதுல என் பொண்டாட்டிக்கு 4 செயினும் ஒரு நெக்லஸும் செஞ்சு போட்டுருவேன். முன்ன இருந்தா கொண்டு வாங்க, நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். நான் கிளம்பட்டுமா? நித்தோ நித்தோ நினப்பு நெஞ்சு குழி காயோ, மாடு 2 பாத 2 வண்டி எங்க சேரும், காலம் வரும் வேளையில காத்திருப்பேன் பெண்மையில, சேதி வரும் உண்மையில தேதி சொல்வேன் கண்ணால, குடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தோடி எங்க சேரும், காலம் வரும் வேளையில காத்திருப்பேன் பெண்மையில, சேதி வரும் உண்மையில
தேதி சொல்வேன் கண்ணால. குடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்கச் சொல்லி ஆசாரியாரே, வணக்கம். வாங்க டாக்டர். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? பாருங்க டாக்டர். அப்புறம் வேலைலாம் எப்படி போகுது? வேலை நல்லபடியாக தான் போகுது டாக்டர். சொல்லுங்க டாக்டர். ஆசாரியாரே, இதை செக் பண்ணுங்க. நல்ல ஹைட் டாக்டர். செம்ம தங்கம். ஆசாரியாரே, நல்லா உரசுங்க. அச்சு அசல் ஒரிஜினல் தங்கம் டாக்டர் இது. சூப்பர் ஆசாரியாரே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாக்டர், என்ன ரேட்டுக்கு இதை வாங்குனீங்க? ஒரு காயின் வந்து 1 லட்சம் ரூபா, 2 காயின் 2 லட்சம் ரூபா. பரவாயில்லையே டாக்டர். ஒரு பவுன் தங்கம் 50,000 போயிட்டு இருக்கும் போது இவ்வளவு பெரிய காயின் 1 லட்சம் ரூபாய்க்கு கிடைச்சது பெரிய விஷயம் டாக்டர். டாக்டர், எங்க கிடைச்சது? ஆசிரியரே, அதெல்லாம் ரொம்ப சீக்கிரட்டான விஷயம். எனக்கும் ஒரு 4 காயின் வாங்கி கொடுங்க டாக்டர். 4 லட்சம் ரூபாய் தரேன். நானே 4 காயின் கேட்டேன், எனக்கே 2 தான் கிடைச்சது. பார்ப்போம் அடுத்த வாட்டி கிடைக்குதான்னு. ஆசாரியாரே, அதிர்ஷ்டன்றது எல்லாத்துக்கும் வந்துடாது, அது தானே தேடி வரணும். சரி சரி, உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நகையா செஞ்சு போடுங்க.